அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். திரும்பவுமாய் நாங்கள் அதே மனிதே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் தேத்தா டிவியிலே 2 வீடுகளை நாங்கள் கையளிப்பதற்காக வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் முதலாவது வீட்டை நாங்கள் கையளித்து விட்டோம். தற்போது 2வது வீடை கையளிக்க நிகழ்விலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வீடானது ஜீவ ஊற்று அன்புங்கிறதுனுடைய 137வது வீடும் SQM ஃபவுண்டேஷனுடைய 32வது இல்லமாக காணப்படுகின்றது. இன்னும் பல இல்லங்கள் அடிக்கல் வைக்கப்பட்டு வேலைகள் 90%, 80%, 70% முடிந்த அளவில் இன்னும் கிட்டத்தட்ட 15 வீடுகளுக்கு மேல் SQM ஃபவுண்டேஷன் வீடுகள் இருக்கின்றது. 47 வீடுகளை மொத்தமாக நாங்கள் SQM ஃபவுண்டேஷன் ஜீவ ஊற்று அன்புங்கிறத்தின் மூலமாக கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இப்படியான SQM ஃபவுண்டேஷன் செய்கின்ற பணிகள் கமலானு பாக்கியராஜா அந்த சொல்வார்கள் கண்ணண்ணா என்று சொல்வார்கள். கண்ணண்ணாவினூடாக இந்த பணிகள், இந்த வேலைகள், இந்த உதவிகள் இந்த கிராமத்தில் கிடைப்பதற்கு ஜீவ ஊற்று அன்புங்கரும் சார்பாகவும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீட்டினை கையளிப்பதற்காக இந்த இடத்திலே எங்களுக்கு ஜீவ ஊற்று அன்புங்கரத்தோடு இணைந்து எங்கள் மத்தியிலே எங்களோடு சேர்ந்து பல உதவிகளை இந்த வீட்டு திட்டங்களுக்கு செய்து கொடுக்கின்றதான இந்த கிராமத்தைச் சேர்ந்த கம்சன் அவர்களை நாங்கள் இந்த இல்லத்தினுடைய திரையை நீக்கும்படியாக நான் கூட அழைக்கின்றோம். அடுத்து இந்த இல்லத்தை திறந்து வைப்பதற்காக இந்த இல்லத்தில் வாழ புகுந்த இந்த சகோதரியை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாடாவினை கட் பண்ணி உள்ளே செல்லும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். என்ன சாத்திட்டு சுமார் வாங்கல அங்க பாத்தீங்களா நாங்கள் தெரியும் நல்லது உறவுகளே, எங்களுடைய அதாவது எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினுடைய 137வது வீடும் எங்களுடைய SQM ஃபவுண்டேஷனுடைய 32வது வீடை நாங்க இந்த நாள் இந்த சகோதரிக்கு நாங்க கையளிக்க வந்திருக்கிறோம். அவை குறிச்ச ஒரு சில கேள்விகள் கேட்டு நாங்க கையளிக்க விரும்புறோம். சகோதரி, உங்களோட பெயர் என்ன? பூஜா. பூஜா, ஓகே. நீங்க என்ன வேலை, ஏதாவது வேலை செய்றீங்களா சகோதரி? இல்ல, வேலை ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ரைட். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? இவங்க மட்டும்தான் உங்களுக்கு. ஏதாவது உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கள் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? சொல்ல போனா எதுவுமே இல்ல. மாமிதான் பார்த்து கொண்டிருக்காங்க. ஓகே. இந்த 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 வீடு கிடைக்க எந்த அடிப்படையில் உங்களுக்கு கிடைச்சது? எப்படி கிடைச்சது உங்களுக்கு இந்த வீடு? இப்படி இந்த 8 வருஷமா இங்க வந்து நானும் ட்ரை பண்ணி கொண்டிருந்ததான் ஏதாச்சும் ஒரு திட்டம் பெருமா வாழலாமாண்டு இப்படி ஒரு ஓகே. இந்த சந்தர்ப்பத்துல நீங்க யாருக்காவது நன்றி செலுத்த விரும்புறீங்களா? கண்ணனங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த போல ஒரு நாங்கள் அப்புச்சு அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் இந்த இடத்துல. ஓகே, சந்தோஷம். இந்த சகோதரிக்கு அவட மன வேதனையை பார்த்து கடவுளால் ஒரு வீடு ஒன்று அவங்க கிடைச்சிருக்கு. அது எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின் கரமும் அதில் இணைஞ்ச கொடுக்கறத விட்டு நாங்க சந்தோஷப்படுறோம், பெருமை அடைகிறோம். அதே நேரத்துல உங்களை வாழ்த்துறோம் சகோதரி. நாங்க தொடர்ந்து இந்த வீட்டுல நீங்க சந்தோஷமா குடியிருந்து இன்னும் வாழ்க்கையில நிறைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்று நீங்க வாழ நாங்களும் இணைஞ்சு உங்களை வாழ்த்துறோம். தொடர்ந்தும் கடவுள் உங்களோட வாழ்க்கையில நல்லது செய்வார், உங்களோட பிள்ளைக்கும் உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே, நல்லது உறவுகளே. இந்த சகோதரிக்கு இந்த நாள் இந்த வீட்டை நாங்க கையளிக்கிறோம். நீங்களும் எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்காக உங்களுக்கும் நன்றி. ஓகே, நிறைய வீட்டு திட்டங்களை செய்து கொண்ட நிலையில இது 37வது வீடாக இன்றைக்கு திருப்புழா செய்கிறது. நாங்கள் கிராமிய மட்டத்திலும் உறவுகாரன் முக்கியமான மகளை அடைகிறோம். அதுபடியான சேவை செய்யணும் வந்து ஒரு தந்த வழியிலிருந்து வந்த அந்த கரு செயற்பாடு தான் கமலான அவரோட உண்மையான செயற்பாடு. அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மனசு படைச்ச ஒரு மனிதனாக இறைவனாக எங்களுக்கு தெற்றாதி கிராமத்துக்கு குறித்தவராக கிடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் இன்னும்
பல பல சேவைகளை வீட்டு திட்டங்களை இல்லாதவர்களுக்கு செய்ய வேணும்ன்றதுல நாங்கள் இன்றைக்கும் எங்களோட தேத்தாதி பாலன முருகன் ஆலய தலைவர் என்ற வகையிலும் நானும் அதில் ஒரு செயலர் என்ற வகையிலும் அவருக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்க வேணும்ன்றது இறைவனை வேண்டிக் கொண்டேன். பாக்கியத்துக்குரிய பாக்கியராஜாவின் மகன் தான் இந்த கமலநாதன். கண்ணன் என்று கௌரவம் அழைக்கப்படுறவர். அவர் குடும்பம் அவருடைய சேர்ந்தவர்கள் இந்த கிராமமே அப்படி அவரோடு நிற்கக்கூடிய அளவு இப்போ நின்று கொண்டிருக்குது. கூடான கோடி செலவு செய்து பாலமுருகன் ஆலயம் கொண்டு உருவாக்குறதுன்னு சொன்னா நாங்களும் பங்காளி தான். நானா நிறைய பொறுப்புள்ள ஒரு செயலாளர் இருந்தாலும் அவர் சேவை அளப்பரியது. எல்லாரும் அதை செய்வாங்களான்றது செய்ய முடியாது. இதை செய்யக்கூடிய மனம் உண்டு நிற்கணும். அதான் இவன் வானத்தை போல மனசு படைச்ச பனியை போல அப்படி ஒரு அது தெய்வ சக்தியா தான் கிடைச்சிருக்கிறதா அவரை கருவிலே அந்த சிந்தனை உருவாயிட்டு. இதை விட கிராமத்தை பொறுத்தவரையில அவர் பெரிய ஒரு மனுஷனா தான் இருக்காரு. எல்லாருடையும் போற்றப்படுறதால நீ வெளியுலகத்துக்கும் இந்த வெளியுலகத்துக்கும் தெரியுது. அவரு எவ்வளவு சுரமையா இருக்கிறாரோ அவருக்கு துணையாக மனைவி இருக்கிறது இன்னும் ஒரு செயற்பாட்டுக்கு துணை. மனைவிய துணை இல்லாம தலைவனால் செயல்பட முடியாது. அந்த வகையில இந்த குடும்பத்துக்கு தான் பெரிய பாராட்டு. வேற மக்களும் 2 ஓடியன் என்றாரு. 2 ஓடியன் மூணு வந்தவன் வாழ்ந்துட்டாரு. அவனோட செயல்பாடும் அப்படி இருக்குது. அந்த குடும்பம் நிறைய சுகமா இருக்குமாண்டா, வளமா இருந்தா அதே மாதிரி நாட்டுக்கும் தான் கிராமத்துக்கு ஒரு பெரிய பேருதவி. அவையதே அதுக்கு என்ன நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அப்படிதான் சொல்லுவோம். அப்படி ஒரு திறந்த ஒரு நல்ல மனசு படைச்சவர்.